12 அடி நாகம் இருக்கும் குகையில் 12 ஆண்டுகள் தவம் செய்த நீலமேக சுவாமிகளின் ஜீவ சமாதி. ஒரு காட்டுப்பகுதியில் நடக்கும் ஆச்சரிய நிகழ்வுகள். மர்மம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பகுதியில் சடகோபானந்த சுவாமிகள் உள்ளிட்ட பல மகான்கள் வாழ்ந்திருப்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். இந்த நிலையில்தான் நீலமேக சுவாமி என்கின்ற மகான் பற்றியும் அவரது சீடர் ரசமணியை உருவாக்குகிறார் என்பது பற்றியும் நமக்கு தகவல் கிடைத்தது. திரு சுரேஷ் கிருஷ்ணா என்கின்ற நீலமேக சுவாமிகளின் சீடரை பின்தொடர்ந்து யூபுரம் என்கின்ற பகுதிக்கு சென்றோம். அங்கே மரங்கள் சூழ்ந்த வனப்பகுதியில் நீலமேக சுவாமிகளின் ஜீவ சமாதி காண கிடைத்தது. இவரை சத்குரு பரமஹம்ச நீலமேக சுவாமிகள் என்று அழைக்கிறார்கள். கடந்த 2016ஆம் ஆண்டு ஜீவ சமாதி அடைந்த நீலமேக சுவாமிகளை அவரது சீடர் திரு சுரேஷ் கிருஷ்ணா இங்கு அடக்கம் செய்திருக்கிறார். நீலமேக சுவாமிகள் பஞ்சப்பள்ளி என்கின்ற காட்டுப்பகுதியில் உள்ள குகையில் சுமார் 12 ஆண்டுகள் தவம் இயற்றியதாக சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் சிறுத்தை புலிகள் வந்ததாகவும் 12 அடி நீளமுள்ள கருணாக பாம்பு இப்போதும் அந்த குகையில் இருப்பதாகவும் நீலமேக சுவாமிகளே கூறியதாக சொல்கிறார்கள். சுவாமிகள் 1924ஆம் ஆண்டு ராயக்கோட்டை சஜ்ஜல்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்தார். சுவாமிகளை முதலில் 2004ஆம் ஆண்டு ஒசூர் மலையில் உள்ள சந்திரசூடேஸ்வரர் மலை என்னும் கவியில் அவரை சந்தித்து ஞான மார்க்கம் பெற்றோம். பட்டினத்தார் பரம்பரையில் 13வது வழிவந்த சர்க்குருவாவார். வஜ்ரப்பள்ளம் என்ற இடத்தில் சுமார் 4 ஆண்டுகள் தவம் செய்தார். பஞ்சப்பள்ளி என்னும் குகையில் சுமார் 12 ஆண்டுகள் தவம் செய்தார். உள்ளுக்குறுக்கை என்ற ஊரில் அங்கே சிவன் கோயில் கவியில் 4 ஆண்டுகள் தவம் புரிந்தார். சுவாமிகள் 2016ஆம் ஆண்டு பரிபூரண நிலையை எய்தினார். நீலமேக சுவாமிகளுக்கு ஆஞ்சநேயர் வாசியோகத்தை கற்றுக் கொடுத்ததாகவும் அதை பற்றி அவரே கைப்பட எழுதி வைத்திருப்பதாகவும் கூறி அந்த டைரி குறிப்பை காட்டினார்கள். இதே போல தன்னை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்பதையும் நீலமேக சுவாமிகள் முன்கூட்டியே டைரி குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார். நீலமேக சுவாமிகளுக்கு அமெரிக்கா, மலேசியா உள்ளிட்ட பல்வேறு அயல் நாடுகளில் இன்றைக்கும் சீடர்கள் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. சுவாமிகள் வாசியோகத்தின் மூலமாக ஞான மார்க்கமும் சுமார் 4000 சீடர்களுக்கு ஞான உபதேசம் வழங்கியுள்ளார். மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற நாடுகளில் சாமியின் சீடர்கள் இருக்கிறார்கள். சாமிகள் அநேக அற்புதங்கள் செய்திருக்கின்றார். நீலமேக சுவாமிகள் ஜீவ சமாதி அடைவதற்கு முன்னால் அவர் பேசிய சில வீடியோக்களும் நமக்கு கிடைத்தன. அவற்றில் ஞான மார்க்கத்தை பற்றியும் பஞ்சப்பள்ளி குகையில் தான் மேற்கொண்ட தவம் பற்றியும் நீலமேக சுவாமிகள் பேசியிருக்கிறார். ஒரு நாள் கவிக்குள்ள உட்கார்ந்துருக்கிறேன். என்ன பதிப்பட்டு நிஷ்டான போது நல்லா கழிச்சு எடுத்து பார்த்தா இறந்துச்சு. பாம்பு அஷ்டமா இருக்கு படுத்துருக்கு. இந்த மாதிரி இந்த இடத்துல படுத்துருக்கு. இந்த இடத்துல இருக்கிற இப்படி இருக்கிற என் வரா நான் பார்த்தேன். ஓ அங்கே வராது அங்கே வராத எல்லாம் ஏது வாதம் பேசாத இருக்கிறத கற்றுக்கோணும். எல்லாம் இது படிச்சு பிடிக்கிட்டா இங்கே இருக்கிறது படுத்துட்டு இருக்கு.